ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரீஹான் vlogs. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம சமையல் அறையில் என்ன சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நகர மீன் சிபி ஆனம். எப்பயும் போல் ஒரே மாதிரியே மீன் குழம்பு வைக்காமல் இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புளி அளவுகள் வந்து ஒரு 3 சொல புளி வந்து எடுத்துக்கோங்க. இது புது புளிங்கிறனால கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. நகர மீனை மிளகாய்த்தூள் உப்புத்தூள் சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 10 வெள்ளைப்பூடு, பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன வெங்காயத்தில் வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம், 3 நல்லா பழுத்த தக்காளி. தக்காளி தான் இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். இதை எல்லாத்தையும் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. புளி அளவுகளை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது புது புளிங்கிறனால அதோடைய தண்ணி வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. எங்கள் கிராமங்களில் இப்போ தான் புது புளி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கையாலே கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது மீன் குழம்பு புளிக்குழம்புக்காக அரைச்ச மசாலா. உப்பு அளவுகளை பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே நகர மீனில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ தாளிப்பு கொடுக்கலாம் வாங்க. ஒரு மண்சட்டியில் செய்யுங்க. மண்சட்டியில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு மண்சட்டி நல்லா காய வச்சு நல்லா 3 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து எண்ணெயும் காரமும் நல்லா அதிகமாக இருக்கணும். 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம். இங்கே சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். டைம் இல்லை, அந்த அன்னைக்கு எங்கள் ஊரில் சந்தை, அதனால சந்தைக்கு போயிட்டு வந்து மீன் வாங்கிட்டு வந்து சமைச்சனால கொஞ்சம் டைம் லேட் ஆகுதுனால நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட 2 கொத்து கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சிருக்கதையும் இது கூடவே சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே கிளறி விடுங்க. தெளிக்கும் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கணும் இந்த குழம்பு. இதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை, மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ புளி மசாலா போட்டு கரைச்சி வச்சுருக்கதை இது கூடவே சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்த மீன் குழம்பு சிபி ஆனம் கொஞ்சம் கொல கொலன்னு தான் இருக்கணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுலாம் நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மண் சட்டி மானாமதுரையில் நான் வாங்கியிருந்தேன். ஒரு கடையில் ஒவ்வொரு கடையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கூடுதலாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைமே கடையில் போனோடனே இந்த கடையில் தான் கேட்டேன். ரேட்டு 250 ரூபான்னு சொன்னாங்க. 300 ரூபான்னு சொல்லி 250 ரூபா சொன்னாங்க. சரி, நான் இதுவே விலை அதிகமானு சொல்லிட்டு அடுத்தடுத்த கடைக்கு ஒரு 4-5 கடையில் போய் விசாரித்தேன். 400 ரூபா சொல்லி 350 ரூபா சொன்னாங்க. சரி, நம்ம எதுக்கு வந்த அதே கடையில் வந்து நம்ம வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு மானாமதுரையில் இது ஒரு கடையில் வாங்கியிருந்தேன். ரோட்டு மேலே கடை இருந்துச்சு. இப்போ நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தி வந்திருக்கு. இப்போ வந்து மீனை வந்து இது கூட சேர்த்துக்கிடலாம். மீனை சேர்த்து அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு ஒரு 8 நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. மீன் போட்ட உடனே அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுருங்க. மீன் வந்து இது சின்ன மீனுங்கிறனால உடஞ்சி ஓடிடும். அதுக்காக அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. கரெக்டாக 8 நிமிஷம் கழித்து மேலே கொத்தமல்லி தலையை தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பு எது கூட வேணாலும் சாப்பிடலாம். இடியப்பம், சப்பாத்தி, தோசை, இட்லி இது கூட சாப்பிடலாம். இது சிபி ஆனம். இது போல் உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.